குன்னூரில் சலவை தொழிலையும் அதில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களையும் பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ளது டோபி காலனி. ஆங்கிலேயர் காலத்தில் இங்கு சலவை தொழில் செய்வோருக்காக குடியிருப்புடன் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டன. சுமார் 400 குடும்பங்களைச் சார்ந்த இத்தொழில் கடந்த 2012ஆம் ஆண்டு வரை எவ்வித பாதிப்பும் இன்றி நன்றாக இருந்ததாக அங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். 46 வருஷமா வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இங்க எங்களுக்கு எந்த மாதிரி அடிப்படை வசதிகளுமே கிடையாது. எங்களுக்கு மெயின் தண்ணி வசதி வேணும். டோபிக்கானால நிறைய பேர் இருக்கிறாங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப வயசானவங்கனால வேலையும் செய்ய முடியறது இல்ல. தண்ணி வசதி இல்லாதனால நாங்க வேலை செய்யறது இல்ல. எங்களுக்கு மெயினா தண்ணி வசதி வேணும். அவங்களுக்கு பென்ஷன் எதுவுமே கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்கிறது இல்ல. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எங்களுக்கு எதுவும் சேர்றது கிடையாது. 100 வருஷத்துக்கு மேல ஆச்சு இந்த கட்டடங்கள்லாம். இந்த கட்டடத்துக்கு எங்களுக்கு எதுவுமே செய்யறது கிடையாது. ஓடு எல்லாமே இடிஞ்சு கிடக்குது. ஆனால் குன்னூரில் நாளடைவில் நீர்நிலைகளில் கட்டிடங்கள் எழுப்பப்பட்டதால் டோபி காலனிக்கு வரக்கூடிய தண்ணீர் வரத்து குறைந்தது. அத்துடன் கொரோனா காலத்தில் சலவை தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டதால் தற்போது இந்த தொழிலில் 50 முதல் 60 பேர் மட்டுமே உள்ளனர். ஆனால் இவர்களுக்காக ஆங்கிலேயர் ஆட்சியில் கட்டப்பட்ட குடியிருப்புகள் மிகவும் சேதமடைந்து காணப்படுகிறது. ஆனா கொரோனா ரொம்ப பாதிச்சுட்டோம். நாங்க தொழிலே இல்லை. 2 தடவை இங்க கொரோனா பீரியட்ல ஷட் டவுன் பண்ணிட்டாங்க இந்த ஏரியாவை. அதனால யாருமே எங்களுக்கு தொழில் சரியா கொடுக்கல. ஏதோ இப்பதான் கொஞ்சம் 100க்கு 60 பேர்த்துக்கு தொழில் பாதிச்சிருச்சு. ஏதோ கொஞ்சம் பேர்த்துக்கு தான் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது டோபிகானாவிலையும் மேல தண்ணி சின்ன நீர் தேக்கம் இருக்கு. அதுல இருந்து குடிமராமத்து ஸ்கீம்ல அதை கேட்டிருந்தோம். அது ஒன்றும் பண்ணல. இங்குள்ள குடியிருப்புகளை சீரமைக்கவும் தண்ணீர் தொட்டிகளை புதுப்பிக்கவும் குன்னூர் நகராட்சியிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது பலரது குற்றச்சாட்டாக இருக்கிறது. எனவே குடியிருப்புகளை சீரமைத்து தண்ணீர் தொட்டிகளை புதுப்பிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக குன்னூரில் இருந்து கௌதம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.